வணக்கம். இலங்கை செய்திகளிற்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கப்பட்ட பொது ஆணையை அபகரிக்க முயற்சித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்க்கட்சிகளை எச்சரித்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார. ஆணையிறவு உப்பளத்தில் இதுவரையில் விற்பனை செய்யக்கூடிய வகையில் உப்பு உற்பத்தி செய்யப்படவில்லை என இளங்குமரன் எம்பி சுட்டிக்காட்டு. வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு அனுர அதிர்ச்சி எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை கிடைக்காத உள்ளூராட்சி மன்றங்களில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்கும் தீர்மானத்திற்கு முடிவு காணப்பட்டுள்ளது. அத்துடன் கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள அரசியல் அலுவலகத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. அங்கு எடுக்கப்பட்ட முடிவின்படி நாளைய தினம் ஆட்சி அமைக்கும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான பெயர் பட்டியலை தயாரிப்பதற்காக சம்பந்தப்பட்ட கட்சிகளின் பொதுச் செயலாளர்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனாதிபதி அனுரகுமார தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கப்பட்ட பொது ஆணையை அபகரிக்க முயற்சித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்க்கட்சிகளை எச்சரித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், தேசிய மக்கள் சக்தி 2/3 பங்கு பெரும்பான்மையை நாடாளுமன்றத்தில் கொண்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ளுமாறும் அவர் எதிர்க்கட்சிகளை எச்சரித்துள்ளார். ஜனாதிபதி அனுரவின் கூற்றுப்படி 267 உள்ளூராட்சி மன்றங்களை நிர்வகிக்க தேசிய மக்கள் சக்தி ஆணையை பெற்றுள்ளதாகவும் முதல் நாளில் 152 உள்ளூராட்சி மன்றங்களிலும் மீதமுள்ள 115 உள்ளூராட்சி மன்றங்களிலும் விரைவிலும் கட்டுப்பாட்டை நிறுவ திட்டமிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளை விமர்சித்த அவர், ஆட்சி செய்வதற்கான ஆணையை அவர்கள் கொண்டிருக்கவில்லை என்றும் சில உள்ளூராட்சி சபைகளுக்கு 1 அல்லது 2 உறுப்பினர்களை மட்டுமே தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி பொது ஆணையை எதிர்த்து உருவாக்கப்பட்ட எந்த ஒரு உள்ளூராட்சி சபையும் 3 முதல் 4 மாதங்களுக்கு மேல் நீடிக்காது என்று தெரிவித்துள்ளார். இதை வேறு விதமாக கூறினால், தேசிய மக்கள் சக்தியின் தலைமையில் இல்லாது உருவாக்கப்பட்ட எந்த ஒரு உள்ளூராட்சி சபையும் 3 முதல் 4 மாதங்களுக்கு மேல் நீடிக்காது என்கிறார் ஜனாதிபதி. அதாவது, அவரது கூற்றின்படி தமிழர்கள் பெருமளவில் வசிக்கும் வடக்கு கிழக்கில் உள்ள உள்ளூராட்சி சபையும் 3 முதல் 4 மாதங்களுக்கு மேல் நீடிக்காது. அதை எப்படி செய்ய போகிறது இலங்கை அரசு? ஒருவேளை ஆட்சி கலைப்பா? நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கனடாவின் இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் மற்றும் தமிழின படுகொலை நினைவு சின்னத்தை திறப்பதில் கனடா அரசின் நடவடிக்கை குறித்து தனது ஆட்சேபனையை தெரிவிக்க வெளியுறவுத்துறை அமைச்சுக்கு கனேடிய உயர்ஸ்தானிகரை அழைத்த இலங்கை அரசாங்கத்தின் நடவடிக்கையை வரவேற்றுள்ளார். அவர் மேலும் கூறியுள்ளதாவது, தீவிரவாதம் மீண்டும் இங்கு தலை தூக்காமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் தீவிரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாக்க தங்கள் உயிரை தியாகம் செய்த இலங்கை இராணுவத்தை பாதுகாப்பதற்கும் அரசாங்கம் தனது முடிவில் உறுதியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தமிழ் சமூகத்தை பாதுகாக்கவும் அதன் இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை கனவாகவும் நான் முழு மனதுடனும் விரும்புகிறேன் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். அதே வழியில் மற்ற அனைத்து சமூகங்களும் நிம்மதியாக செழிக்க விரும்புகிறேன். கனடா போன்ற நாடுகள் தங்கள் சொந்த அரசியல் லாபத்திற்காக பொய்யான இனப்படுகொலை கதைகளை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று அவர் மேலும் கூறியுள்ளார். சொகுசு வாகனங்கள் மற்றும் பாவனையிலிருந்து நீக்கப்பட்ட 26 வாகனங்கள் ஜனாதிபதி அலுவலக அதிசொகுசு வாகன ஏலத்தின் 2வது கட்டமாக ஏலமிடப்பட்டுள்ளன. விற்பனை செய்யப்படவிருக்கும் அனைத்து வாகனங்களும் 10 வருடங்களுக்கு உற்பத்தி செய்யப்பட்டவை என்பதுடன் அதற்கு அமைவான விலை கோரல் முடிவுற்றது. ஜனாதிபதி அலுவலகத்தின் அதிசொகுசு வாகன ஏலத்தின் முதல் கட்டத்தின் கீழ் இதற்கு முன்னதாக 14 சொகுசு வாகனங்கள், பாவனையிலிருந்து நீக்கப்பட்ட 6 வாகனங்கள் மற்றும் உதிரி பாகங்களை விற்பனை செய்வதற்கு அமைவான ஏலம் நடத்தப்பட்டது. அரசாங்கத்தின் செலவு குறைப்பு மற்றும் நிதி பொறுப்பு கூறலை பலப்படுத்தும் நோக்கில் இந்த வாகனங்களை விற்பனை செய்ய தீர்மானித்திருப்பதோடு முன்னைய ஏலத்தில் 9 டிபெண்டர்கள் உட்பட பல்வேறு வகையான 15 வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இந்த வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்தின் நிரந்தர பணிக்குழுவினருக்கு வழங்கப்பட்டிருக்கவில்லை. இவை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது பதவி காலத்தில் அரசியல் அமைப்பின் 41(1) உறுப்புரிமைக்கு அமைவாக பணியமர்த்தப்பட்ட ஆலோசகர்கள் மற்றும் பணிக்குழாமிற்காக வழங்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.
சரத்வீரசேகர கனடாவில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள தமிழின அழிப்பு நினைவகம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை மகிந்த தடை செய்திருந்தால் பல பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டிருக்கலாம் என தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, கனடாவில் பிரம்டன் நகரில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தமிழின அழிப்பு நினைவகம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்த வேண்டும். இலங்கையில் இனங்களுக்கிடையில் இவ்வாறான செயற்பாடுகள் வீண் பிரச்சினைகளை ஏற்படுத்தும். இவ்வாறான செயற்பாடுகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரவேற்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் அரசியல் செயற்பாடுகளுக்காகவே ஸ்தாபிக்கப்பட்டது. யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தடை செய்திருக்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்யாமல் அலட்சியப்படுத்தியது அவர் செய்த அரசியல் ரீதியான தவறாகும். யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் கடந்த காலங்களை மறந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமது அரசியல் லாபத்துக்காக அரசியல் அதிகார பகிர்வு பற்றி பேசி தேவையில்லாத பிரச்சினைகளை ஏற்படுத்தி இனங்களுக்கு இடையில் முரண்பாட்டை ஏற்படுத்தி உள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிரிவினைவாதத்தை மீண்டும் தோற்றுவிக்கும் செயற்பாடுகள் தற்போது இடம்பெறுவதை அவதானிக்க முடிகிறது. அரசியல் பிரபல்யத்திற்காக தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய விடயங்களை அலட்சியப்படுத்துவதை அரசு தவிர்த்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் 3ஆம் நபர் தலையீடின்றி உற்பத்தியாளர்களை நேரடியாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை எவ்வாறு உருவாக்கலாம் என்பது தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது உரையாற்றிய ஆளுநர் கூறுகையில், வடக்கு மாகாணத்தில் அனைத்து வளங்களும் இருக்கின்றன, ஆனால் அதை உரிய முறையில் பயன்படுத்தவில்லை. வடக்கிலிருந்து சிலர் ஏற்றுமதிகளில் ஈடுபடுகின்றனர். பெரும்பாலானோர் 3ஆம் தரப்பு ஊடாகவே ஏற்றுமதிகளை முன்னெடுக்கின்றனர். அவர்கள் நேரடியாக ஏற்றுமதியை முன்னெடுக்கக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும். ஏற்றுமதியுடன் தொடர்புடைய நிறுவனங்களை ஒருங்கிணைத்து இதனை செயற்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டார். தமிழக ஊடகங்கள் தமிழக அரசிற்கு இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை தாமதமின்றி வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தமிழக அரசின் உதவித்தொகையாக தமிழக மீனவர்களின் குடும்பத்திற்கு இந்திய மதிப்பில் ரூபாய் 350 வழங்கப்படுகிறது. இந்த தொகை மீனவர்கள் சிறையிலிருந்து நாட்களை மொத்தமாக கணக்கீடு செய்து நாளொன்றுக்கு ரூபாய் 350 வீதம் பாதிக்கப்பட்ட மீனவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களுக்கான உதவி தொகையை வழங்குவதில் அதிகாரிகள் தாமதம் காட்டி வருவதாக பாதிக்கப்பட்ட மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தற்போது மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால் தொழிலின்றி மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே தாமதமின்றி உதவித்தொகையை விரைந்து வழங்க வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச 2 மாதங்களில் பாதாள உலகத்தை அழிப்பதாக கூறிய அரசாங்கத்தால் இன்று இந்த கொலை கலாச்சாரத்தை ஒழிக்க முடியாது போயுள்ளது என கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது, இன்று மக்கள் மிகுந்த அச்சத்திலும் சந்தேகத்திற்கு மத்தியிலும் வாழ்ந்து வருகின்றனர். இதற்கு காரணம் நாட்டின் கொலைகார கும்பல்கள், பாதாள உலக கும்பல்கள், குண்டர்கள், T56 தோட்டாக்கள், பயோனேட்டுகள் சமூகத்தை ஆட்கொண்டுள்ளன. நாட்டின் சட்டம் அமுலில் இல்லை. முற்றத்திலும் வீட்டிலும் வேலை செய்யும் இடங்களிலும் தெருக்களிலும் நீதிமன்றங்களிலும் கூட கொலைகள் நடக்கின்றன. அத்துடன் சமீபத்திய மாதங்களில் அதிக எண்ணிக்கையிலான கொலை சம்பவங்கள் நடந்துள்ளன. கடந்த காலங்களுடன் ஒப்பிடும்போது இது ஒரு சாதாரண நிலைமை என அரசாங்கம் கூறுகிறது. முறைமையில் மாற்றத்தை கொண்டு வந்து 2 மாதங்களில் பாதாள உலகத்தை அழிப்பதாக அரசாங்கம் குறிப்பிட்டது. ஆனால் நாட்டில் தினமும் கொலைகள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. தமது இயலாமையை நியாயப்படுத்தாது மக்களை வாழ வைப்பதே ஆட்சியாளர்களின் பொறுப்பாகும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். இளங்குமரன் எம்பி ஆணையரவு உப்பளத்தில் இதுவரையில் விற்பனை செய்யக்கூடிய வகையில் உப்பு உற்பத்தி மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆணையரவு உப்பளம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து உப்பளத்தின் முகாமையாளருடன் கலந்துரையாடலை மேற்கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஆணையரவு உப்பளமானது இதுவரையில் உப்பு உற்பத்தியினை முழுமையாக உற்பத்தி செய்யப்படவில்லை. தற்பொழுது உப்பு உற்பத்தி செய்யும் இயந்திரம் பழுதடைந்து காணப்படுகிறது. இதற்காக உதிரி பாகங்களை இந்தியாவிலிருந்து கொள்வனவு செய்ய
தற்பொழுது கொழும்பை வந்தடைந்துள்ளது. ஓரிரு தினங்களில் உப்பளத்தின் உப்பு உற்பத்தி மீண்டும் செயல்பட ஆரம்பித்த பின்னர் நியாயமான விலையில் ஆணையரவு உப்பு என்ற பெயருடன் உப்பளத்தின் உப்பை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதனுடனும் இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் போராட்டம் நியாயமானது. அவர்களுக்கான அடிப்படை உரிமை போக்குவரத்து வசதி என்பவற்றை உப்பு உற்பத்தி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் படிப்படியாக பணியாளர்களுக்கான அனைத்து நன்மைகளும் வரப்பிரசாதங்களும் பெற்றுக் கொடுக்கப்படும் என தெரிவித்தார்.